ஹலோ காய்ஸ், வாங்க எல்லாம் நல்லா இருக்கீங்களா? இப்போ என்ன பார்க்க போகிறோன்னா, லாட் விநாயகருக்கும் லாட் ஐயப்பனுக்கும் ஃபைட் வந்தால் யார் ஜெயிப்பாங்க, ரெண்டு பேரில் யாருக்கு அதிக சக்தி இருக்குன்னு பற்றி பார்க்கலாம். ஓகேவா? வாங்க இப்போ விநாயகரை பற்றி பார்க்கலாம். விநாயகருக்கு எல்லா சக்தியுமே இருக்குது. இவர் ட்ரூ ஆம்னி பொட்டன், ஆம்னி ப்ரெசன்ட், ஆம்னிசென்ட் எல்லா சக்தியுமே இருக்குது. எல்லாமே அன்லிமிட்டட் பவர் இருக்குது. இவர் ஆதிபராசக்தியோட ஒரு பவர்னு தான் சொல்லி ஆகணும். அம்மன் அப்படியே மஞ்சள் எடுத்து இவரை கிரியேட் பண்ணிடுவார். இவர் எக்கச்சக்கமான தேவர்களை வென்றிருக்காரு. பூத கணங்களை அடித்து ஜெயிச்சிருக்கார். லாஸ்ட் சிவா தான் மட்டும்தான் இவரை தோற்கடிக்க முடியும். சிவாவே தலையை வெட்டிடுவார். அதுக்கப்புறம் ஒரு யானை தலையை வச்சு இவர் விநாயகர்னு பேர் வந்துச்சு. இவர் எவ்வளோ பெரிய தடையாக இருந்தால் ஈஸியாக அடித்து நொறுக்கிடுவார். ஓகேவா? இவரால் 5 எலமெண்ட்டை மேன்பேட் பண்ண முடியும். டைம் அண்டு பிளேஸை கண்ட்ரோல் பண்ண முடியும். இவரால் எக்கச்சக்கமான பவர் இருக்குது. இவர் கிட்ட எல்லா சக்தின்ட்டு கிடையாது, எல்லா சக்தியும் இருக்குது. இவர் கம்ப்ளீட்டாக ட்ரூ இமார்ட்டல். இவருக்கு சாவே கிடையாது. ஓகேவா? இவரால் எல்லாமே பண்ண முடியும். இவர் அல்டிமேட் ஃபார்மான மகா கணபதி ஃபார்மில் கிட்டத்தட்ட மல்டிவர்ஸியை ரூல் பண்ணுவார். இவர் சிவசக்தியோட ஒரு வடிவமாகவே இருக்கார். இவர்கிட்ட எல்லா சக்தியும் இருக்குது. டைமென்ஷனை மேன்பேட் பண்ணுவார். எல்லா பரிணாமமும் தெரியும் உங்களுக்கு. இவருக்கு 8000 பிரபஞ்சங்களுக்கும் அப்பாற்பட்ட இடத்துல கூட விநாயகர் இருப்பார். அதே மாதிரி போர்னு வந்துட்டால் இவரை யாராலையும் வின் பண்ண முடியாது. அதனால தான் இவருக்கு கணபதின்னு ஒரு பேரே இருக்குது. கணபதினா யாரும் வெல்ல முடியாதவர்னு அர்த்தம். எந்த வெப்பன்ஸ் வச்சு அட்டாக் பண்ணாலும் இவர் அது டிஃபீட் பண்ணாது. எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் திரிசூலமே பயன்படுத்தினாலும் அது இவரை டிஃபீட் பண்ணாது. ஆல் யூனிவர்ஸை க்ரியேட் பண்ணுவார், டிஸ்ட்ராக்ஷன் பண்ணுவார். எல்லா பவருமே இருக்குது. இவரை வின் பண்ணுறது சாத்தியம் இல்லாத காரியம். எப்பேற்பட்ட வெப்பனாக இருந்தாலும் இவரை டிஃபீட் பண்ணாது. உதாரணத்துக்கு பிரம்மாஸ்திரம் மட்டும் கிடையாது, நீங்கள் நாராயண அஸ்திரமே விட்டாலும் அது விநாயகரை தோற்கடிக்காது. விநாயகரை காயங்களை கூட அது ஏற்படுத்தாது. ஓகேவா? இவரால் எல்லாமே பண்ண முடியும். எல்லா இடத்துலையும் நிறைஞ்சிருப்பார். இவர் கம்ப்ளீட்டாக ட்ரூ ஆம்னிசென்ட். எந்த பூஜை எடுத்தாலும் இவர் இல்லாமல் ஒன்றும் பண்ண முடியாது. இவர் தான் முதல் கடவுளோ. சரி, ஓகே, வாங்க இப்போ லாட் ஐயப்ப சாமியை பற்றி பார்க்கலாம். ஐயப்ப சாமி ஐயப்பன் இவர் அதே மாதிரி தாங்க. இவர் சிவா விஷ்ணுவோட ஒரு பவர் தான் சொல்லி ஆகணும். சிவா விஷ்ணுவோட ஒரு சின்ன பவர் தான் ஐயப்பன். ஓகேங்களா? அது ஐயப்பனோட ஸ்டோரி எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். அதெல்லாம் சொல்லி நான் போர் அடிக்க விரும்பலை. ஓகேவா? இவரால் எல்லாமே பண்ண முடியுங்க. டைமென்ஷனை க்ரியேட் பண்ண முடியும். டைம் அண்டு பிளேஸை கண்ட்ரோல் பண்ண முடியும். என்ன வேணால் பண்ண முடியும் இவராலையுமே. இவர் சிவா விஷ்ணுவோட சின்ன பவராக இருக்கார். ஓகேவா? ஓகே, மேற்கொண்டு விநாயகருக்கு சொன்ன எல்லா பவருமே ஐயப்பன்கிட்டே இருக்குது. ஆனால் பேசிக் ஃபார்மில் ஆம்னி பொட்டன் லெவல் தான் இருப்பார். அந்த சாஸ்தான் ஒரு வடிவம் எடுக்கும்போது தான் ட்ரூ ஆம்னி பொட்டனாக மாறுவார். ஓகேவா? சரி, இப்போ வாங்க இப்போ கன்க்ளூஷன் பார்க்கலாம். இப்போ விநாயகருக்கும் ஐயப்பனுக்கும் ஃபைட்டு வந்தால் அது இந்த பிரம்மாண்டத்தோட பேரழிவாக தான் இருக்கும். ஆனால் இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, கண்டிப்பாக ஐயப்பனோட வெப்பன்ஸ் எதுவுமே விநாயகரை டிபீட் பண்ண போகிறது கிடையாது. ஏன்னா விநாயகர் பெருமான் சிவசக்தியோட ஒரு டைரக்ட் ஃபார்மில் இருக்கார். அது மட்டும் இல்லாமல் விநாயகர் பெருமான் டைரக்ட் காட் ஃபார்மில் இருக்கார். ஐயப்பனும் டைரெக்டாக காட் ஃபார்மில் தான் இருக்கார். இருந்தாலும் அவர் ஹியூமன் லைஃப்னு அதிகமாக யூஸ் பண்ண ஐயப்பன் தன்னோட அல்டிமேட் ஃபார்மான சாஸ்தா ஃபார்ம் எடுத்தால் வேணால் விநாயகர் பெருமானுக்கு டஃப் கொடுக்கலாம். பட் ஆனால் விநாயகர் பெருமானை வீழ்த்துறது கொஞ்சம் முடியாது. டெஃபினெட்லி ஐயப்பனால் விநாயகரை வீழ்த்த முடியாது. இது என்னோட ஒப்பீனியன். ஓகேவா? எந்த பாயிண்ட்டாக எடுத்து பார்த்தாலும் விநாயகர் பெருமான் தான் வின் பண்ணுற மாதிரி தெரியுது. அதுக்குன்னு ஐயப்பன் பவர் இல்லைன்னு சொல்ல முடியாது. அவர் பயங்கர பவர்ஃபுல் தான். அதிகமாக அவர் பவர் யூஸ் பண்ணல, அவ்வளவுதான். அதே மாதிரி ஐயப்பனை விட விநாயகருக்கு ஷார்ட்ஸ் கொஞ்சம் ஃபீக்ஸு அட்வான்டேஜ் அதிகமாக இருக்குது. ஐயப்பன் சிவா விஷ்ணுவோட ஒரு சின்ன பவர் தான். ஆனால் விநாயகர் பெருமான் ஆதிசக்தியோட டைரக்ட் பவர். ஆதிபராசக்திங்கிறவங்க 8000 பிரபஞ்சங்களுக்கு மதராக இருக்காங்க. அவங்களோட ஒரு பவரை தோற்கடிக்கிறதுங்கிறது முடியாத காரியம். ஓகேவா? எந்த பாயிண்ட்டாக எடுத்து பார்த்தாலும் விநாயகர் பெருமான் தான் வின் பண்ணுவார். ஓகேவா? இந்த பேட்டிலோட வின்னர் விநாயகர் பெருமான் தான். ஓகே, என்னதான் விநாயகர் பெருமான் வின் பண்ணுவார்னு சொன்னால் ஐயப்பனையும் நம்ம குறைச்சி மதிப்பிடக்கூடாது. ஓகே, இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.